இது எப்படின்னா கடைகளில் வந்து இண்டிவிஜுவல் பணியாளர்கள் அவங்க வந்து ஒரு காசு வாங்குற விஷயம். இது எல்லா ஆட்சியிலும் நடக்குமானா நடக்கும். இப்போ நீங்கள் 10 ரூபா கேஸ் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வெளிப்படையாக பேசணும்னா எல்லா ஆட்சியும் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு கிடையாது. எல்லா ஆட்சியும் அதிமுக ஆட்சியிலேருந்து உதவி செய்யப்பட்டது. என்ன சொல்ல வரேன்னா அதில் 2 வித்தியாசம் என்னென்னா, அதிமுக ஆட்சியில் எப்படி இருக்கும்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடையில் 10 ரூபா லஞ்சம் வாங்குவாங்க. யாருன்னா அந்த பணியாளர். அதிகபட்சம் போனால் அது யார்கிட்ட போகணும், சூப்பர்வைசர் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே கிடையாது. இது வந்து லஞ்சம், இது வந்து வாங்கக்கூடாது, இது வந்து முறைகேடான விஷயம், உண்மை அது. ஆனால் என்னென்னா அந்த பணியாளர் என்ன செய்வார்னா, இப்போது ஒரு குவார்ட்டர் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏழை வரான் 5 ரூபா தான் கூட இருக்குதுன்னா சரி கொடுன்னு வாங்கிடுவான். சில ரெகுலர் ஆள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் 10 ரூபா இவங்ககிட்ட வாங்க வேணான்னுவான். சில இன்ஃப்ளூயன்ஸ் ஆள் இருப்பாங்க அந்த ஏரியாவில், அந்த ஒயின் ஷாப்பில் வந்து டெய்லி வாங்குகிறோம், என்கிட்டயே காசு கேட்குறியான்னுவாங்க, எப்போ அவர்கிட்ட வாங்காதன்னுவாங்க. அப்போ என்னென்னா இந்த லஞ்சம் வாங்குறதே தப்பு. அந்த அதிகாரம் வந்து அந்த பணியாளர்கிட்ட இருந்துச்சு, அந்த ஏழை பணியாளர்கிட்ட இருந்துச்சு. அது தவறு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவரே முடிவு எடுத்துக்கலாம் வாங்கலாமா வேணாவான்னு. ஆனால் இதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா அது வந்து ஒரு மானிட்டரிங் ஃபேக்டர் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா அது ஒரு கணக்கீடு மாதிரி, அதில் ஒரு மானிட்டரிங் சிஸ்டத்தை கொண்டு வந்து எத்தனை பாட்டில்கள் விற்கப்படுகிறதோ அத்தனை 10 ரூபா வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வந்துச்சு.